டெல்லி உள்ளிட்ட வடமாநிலங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக நொய்டா, கிரேட்டர் நொய்டா அதிவிரைவு சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. யமுனை ஆற்றில் அபாய அளவை தாண்டி பெருக்கெடுத்த வெள்ளம் டெல்லி நகரின் பல இடங்களுக்கு புகுந்தது. இதனால் நகரின் பல பகுதிகளில் 4 அடி உயரத்திற்கு நீர் தேங்கி நின்றது. யமுனை கரையில் இருந்த தற்காலிக நிவாரண முகாம்கள் நீரில் மூழ்கியதால் மக்கள் மீண்டும் அவதிக்குள்ளாகினர். அதிமுகவின் 54வது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு 54 அடி உயர கொடிக்கம்பத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கொடியேற்றினார். மதுரையில் தேர்தல் பரப்புரை சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர் வாகனத்தில் இருந்தபடியே ரிமோட் மூலம் கொடியேற்றினார். கோவை மாவட்டத்தில் யானை வழித்தடங்கள் தொடர்பாக நேரில் ஆய்வு செய்ய வந்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தங்கிய இடத்தின் அருகே யானை நடமாட்டம் இருந்ததால் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. யானைகள் ஊருக்குள் வருவதை தடுக்க மேட்டுப்பாளையத்தில் உருக்கு கம்பி வேலி அமைக்கும் இடத்தை பார்வையிட நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி ஆகியோர் வந்திருந்தனர். அவர்கள் வனத்துறை விடுதியில் தங்கியிருந்த சூழலில் அருகிலேயே வந்த பாகுபலி யானை இரும்பு கேட்டை சேதப்படுத்தி இருசக்கர வாகனத்தை தள்ளிவிட்டு சென்றுள்ளது. மேற்குவங்க சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்ட பாஜக கொறடா சங்கர் கோஷ் குண்டுகட்டாக வெளியேற்றப்பட்டார். பாஜக ஆளும் மாநிலங்களில் வங்க மொழி பேசும் மக்கள் துன்புறுத்தப்படுவதற்கு கண்டனம் தெரிவித்து மேற்குவங்க சட்டப்பேரவையில் சிறப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. அப்போது பாஜக கொறடா சங்கர் கோஷ் அமளியில் ஈடுபட்டதால் அவை காவலர்களால் வெளியேற்றப்பட்டார். அதிமுகவை சேர்ந்த பெண் நிர்வாகியாக காயத்ரி என்பவருக்கு பெண் குழந்தை பிறந்ததை ஒட்டி அவருக்கு தொலைபேசி மூலம் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். காயத்ரி மகாதேவினி வாழ்த்துக்கள். எல்லாருடைய இறைவனுடைய அருள லட்சுமியே பிறந்திருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். கண்டிப்பாங்க அவங்களுடைய வீடு திருமணடைய வாழ்த்துக்கள். நோயெல்லாம் பல்லாண்டு வளர்ந்து பிரசவத்திற்கு 4 நாட்களுக்கு முன்னதாக அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற பேச்சாளர்கள் போட்டியில் காயத்ரி பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல்லில் 400 ஆண்டுகள் பழமையான கந்தக்கோட்டம் தண்டாயுதபாணி கோயிலில் குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மலைக்கோட்டை அடிவாரத்தில் உள்ள அபிராமி அம்மனின் நந்தவன கந்தக்கோட்டத்தில் இக்கோயில் அமைந்துள்ளது. கனமழை காரணமாக டெல்லி குருகிராம் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட காணொலி பரவிய நிலையில் போக்குவரத்து நெரிசலில் இருந்து தப்ப இளைஞர் ஒருவர் தனது இருசக்கர வாகனத்தை தோளில் சுமந்து நடந்து சென்ற வீடியோ வெளியாகியுள்ளது. சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் காத்திருக்க பொறுமை இழந்த அந்த இளைஞர் வாகனங்களுக்கிடையே ஸ்கூட்டருடன் நடையை கட்டியுள்ளார். தெலங்கானா மாநிலத்தில் அரசு பள்ளி ஆசிரியர் ஒருவர் பணி நேரத்தில் வகுப்பறைக்குள்ளேயே மது போதையில் நிலைகுலைந்து படுத்து கிடந்த காணொலி பரவி வருகிறது. சம்பந்தப்பட்ட கிராமத்தினரின் புகாருக்கு பின்னால் அரசு பள்ளி ஆசிரியரிடம் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் கல்வி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.